இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், மாரி, ஹஸ்பண்ட் சார், மாரி, 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 நீ எங்க இருக்க மாரி? உன் குரல் மட்டும் எனக்கு கேக்குது மாரி. ஏன் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு மாரி. மாரி, எங்க இருக்க மாரி? ப்ளீஸ் மாரி சொல்லு மாரி. ஏய், நீதான் இப்போ பேசுனியா? ஆமா, நான் தான் பேசினேன். எனக்கு ஆனா மாரியோட வாய்ஸ் கேட்டுச்சு. ஆமா, நீ எப்படி மாரி வாய்ஸ்ல பேசுன? மாரியோட வாய்ஸ்ல பேசுற, அவள மாதிரி நடந்துக்கிற. என்ன இப்பெல்லாம் நடிச்சு என் மனசுல இடம் பிடிக்கலன்னு பாக்குறியா? நீ என்னதான் உருண்டு பரடாலுமே என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. சிஸ்டர், என்ன சிஸ்டர் நீங்க? நமக்கு துர்காவை வீட்டை விட்டு துரத்தணும், மாறி ஆத்மாவை அடைச்சு வைக்கணும், தேவிய ஒழிச்சு கட்டணும். இதெல்லாம் நடக்கணும்னா ஜெயந்தி அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். ஐயோ, சீக்கிரமா சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு மாதிரி பாதியிலே எந்திரிச்சு போயிட போறாங்க. ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 4 வருஷமா யாருக்குமே தெரியாம என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியம். அதனாலதான். சந்தேகமும் பயமும் கொஞ்சம் கூட வேணாம். தேவாலயத்துல பாவ மன்னிப்பு கேக்குறப்போ சொல்லப்படும் உண்மைகள் எப்படி பாதுகாக்கப்படுமோ அதே போல் என்னிடம் சொல்லப்படும் உண்மைகள், ரகசியங்கள் ராணுவ ரகசியம் போல் பாதுகாக்கப்படும். இதுவரைக்கும் என்ன நம்பி கேட்டவங்க யாரும் இல்ல. உங்க மனசுல இருக்கிற ரகசியத்தை நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். பாத்தீங்களா ஜெயந்தி அம்மாவை? சர்ச்சில ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுக்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நிறைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நம்பி சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. கடகடகட உண்மைகள் எல்லாம் சொல்லுங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல, வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பலாம். ஆமா. ஆமா, இது எப்ப நடந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மாரிய குத்தி கொலை பண்ணன்னு சொன்னீங்களே, அதுல நீங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்ன ஜெயந்திமா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா? மாரிய கொலை பண்றதுக்கு சிஸ்டர் எடுத்த அனைத்து முயற்சியிலையும் என்னுடைய பங்கு கடுமையா இருக்குது. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? செத்து போன மாரி யமலோகத்துக்கு போய் யமனோட போராடி அந்த துர்காவோட உடம்புக்குள்ள புகுந்து பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவ மறுபடியும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்க பாக்குறா. அதனால துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அடைச்சு வைக்கணும். எப்படியாவது அடைச்சு வச்சிருங்கம்மா. செத்து போன துர்கா உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவா? ஆமா, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா. கண்ணபிரான் ஒரு சாமியார் மூலமா நம்ம வீட்ல ஒரு பூஜையை நடத்தி கண்டுபிடிச்சோம். அவர்தான் மாரி யமலோகத்துல போராடி பூலோகம் வந்ததா தன்னுடைய ஞான திசையில கண்டுபிடிச்சு சொன்னாரு. இப்ப அந்த மாரி துர்கா உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா. எப்படியாவது அந்த மாரி ஆத்மாவை துர்கா உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்படியே கொத்தா தூங்கி இருக்கு ஜெயந்தியம்மா. சரி, அந்த ஆவிய பிரிச்சு எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்ல. ஈஸியா பிரிச்சு எடுத்து அனுப்பிடலாம். நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே?
ஆமா ஜெயந்தி அம்மா, சிஸ்டர் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை உண்மை உண்மை. ஆமா, நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்தியை கொடுத்து அனுப்புனது நான் தான். நமக்கு ஃபேவரா தான் ரிசல்ட் வரும், கவலைப்படாதீங்க. ஐயோ, கையே. என்னம்மா இது? பார்த்தா தெரியல? ஆஹா, அது தெரியுது. இந்த எலும்பிச்சம் பழம் எதுக்கு? இத வச்சு என்ன பண்றது? இதை எடுத்து கொண்டு போய் தலையில் தேய்த்து குளி, அல்லது ஜூஸ் போட்டு குடி. உடம்பு சூட்டு குறையும். ஆ? முட்டாள் முட்டாள், அடி முட்டாள். ஆ? ஐயோ, இந்த கனியை எடுத்து சென்று இதை ஜூஸ் போட்டு அந்த துர்காவை குடிக்க வையுங்கள். துர்கா அந்த ஜூஸ குடிச்சா அவ உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வெளியே வந்துரும். அப்படியா சங்கதி? அடாடாடாடாடாடாடா. ஜெயந்தி அம்மா மாரிய கொலை பண்றதுக்கு லட்சக்கணக்கா பணத்தை செலவு பண்ணோம். இப்ப வரைக்கும் மாரியோட ஆத்மாவை விரட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு 10 ரூபாய் எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லா மேட்டர்களையும் முடிச்சிட்டீங்களே ஜெயந்தி அம்மா. உண்மையிலே நீங்க பயங்கரமான சக்தி வாய்ந்த ஆள் தான் ஜெயந்தி அம்மா. அப்ப நாங்க கிளம்பலாமா ஜெயந்தி அம்மா? அவசரம் வேண்டாம். மனப்பூர்வமாக உண்மையை 3 முறை சொல்லிவிட்டு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக்க வேண்டும். நாங்கள் மாரியை கொன்னது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். நாங்கள் மாரியை கொன்றது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். நாங்கள் மாரியை கொன்னது உண்மை. எங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும். போதுமா ஜெயந்தி அம்மா? நல்லது, நல்லதே நடக்கும். சென்று வாரும். வாங்க சிஸ்டர், இனிமே வெற்றி நமக்கு தான். சிஸ்டர், வீட்டுக்கு போனதும் முதல்ல இந்த எலுமிச்சம்பழத்துல ஒரு ஜூஸா போட்டு துர்காவுக்கு கொடுத்து அந்த மாரியோட ஆத்மாவை காலி பண்ணணும். வாங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து கொடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்தியை கொடுத்து அனுப்புனது நான் தான். எஸ் எஸ். சூப்பர் மேடம், உங்க பிளான் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம். ஆமா, நான் இப்பவே கமிஷனரை பார்க்கணும், அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். இத ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி கொடு. ஓகே மேடம். ஹே தாரா, இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது.